நம்ம பார்க்குறோம். அதாவது அந்த அல் ஹைரு ஆதா ஒரு பழக்கம் தான் ஒரு மனிதனை வந்து முன்மாதிரி தான் ஒரு மனிதன் அங்கே கொண்டு போய் சேர்க்கும். சின்ன வயசுலேருந்து பழக்குதல் தான் ஒரு மனிதன் அங்கே கொண்டு போய் சேர்க்கும்ன்றதுக்கு இந்த ஒரு செய்தியை என்ன செய்யுங்க பாருங்கள். அதாவது சஹீல் புகாரில் 1960 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. அவங்க அந்த தன்மை அவங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்றதுக்கு ருபைய பின்து முஅவ்வித் சொல்கிறா, அந்த நபித்தோழி சொல்கிறா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷுரா நோன்பை என்ன செய்ய அதாவது பிடிக்குமாறு கட்டளையிட்டார்கள். அந்த நாட்களை நாங்கள் எப்படி நடந்து கொள்வோம் என்று சொன்னால் குழந்தைகளை நோன்பு பிடிக்க வைப்போம். இன்றைக்கும் முஸ்லீம்கள்ட்ட அது இருக்குது. 5 வயசில் 6 வயசில் அதையும் அந்த ஃபஸ்ட் செக்ஷனில் கொண்டு போய் பார்க்கணும். மாஷா அல்லாஹ் இந்த 28 நோன்பை என்ன செஞ்சுட்டா பிடிச்சிட்டா. அடுத்த வீட்டுக்கு சொல்லாட்டி நிம்மதி இல்லை. திடீர்னு ஏதாவது கொடுத்து அனுப்புவாங்க, அடுத்த வீட்டுக்கு திடீர்னு ஏதாவது கொடுத்து அனுப்பிடுவாங்க. திடீர்னு அடுத்த வீட்டு என்னடா கூடண்டா என் பிள்ளை 25 நோன்பு பிடிச்சிட்டு அதுக்கு என்னதுக்கு இங்கே பொருள் வருதுண்டா தெரியப்படுத்துறது வேறு என்னதான் வழி. அதனால் ஒரு பொருளை கொடுத்து இங்கே அனுப்பிடுறது. அந்த புள்ள வந்து அடுத்த வீட்டில் சொன்னால் 25 நோன்பு பிடிச்சிட்டேன். சுப்ஹானல்லாஹ் இஹ்லாஸில் தானே வளர்க்கணும் அதை. ஆனால் இந்த நோன்புன்றது எவ்வளோ ஒரு அசௌமுலி நோன்பு எனக்குரியது வான அஜிசிபி நான் கூலி வழங்குவேன் என்று சொன்ன நோன்பையே இஹ்லாஸ் இல்லாமல் வளர்க்குறது. பெருமை அடிக்க வைக்க நோன்பு பிடிச்சா சந்தோஷப்படணும். உங்களோட புள்ள எப்படி ஃபஸ்ட்டு கேட்குறது அப்படின்னா புள்ள நோம்பான்னு கேட்குறது என்னதுக்கு அவரை தெரியப்படுத்துறதுக்கு ஸ்டார்டிங் இது சரியா. புள்ள நோம்பா இல்லை புள்ள நோம்பு இல்லை சரி. இப்போ நம்ம சும்மா இப்போமா என்ன இவர் கேட்கலையே அப்படின்ட்டு பார்த்துட்டு என்னது ஃபஸ்ட்டு எங்களோட அப்துல் ரஹ்மான்லாம் முந்தையில பிடிச்சி இவன் நோம்பு பிடிச்சி தான் இருக்கிறா அப்படின்ட்டு அந்த கதையை கொண்டு வந்து அப்படியே ஜாயின் பண்ணிடுறது. அப்போ மற்றவனை நோம்பான்னு கேட்குறதே எதுக்குன்னா நம்மளோட செய்தி வெளியே வராதாண்டு. இப்போ இது நோம்புலேயே அந்த இஹ்லாஸின்மே இருக்குது. அங்கே பாருங்கள் பயிற்சியை பாருங்கள். அப்போ நம்ம வந்து நோன்பு பிடிக்க வைப்போம். அவர்கள் வந்து பசியில் கத்தினா பொம்மைகளை கொடுத்து அதை அவர்களை விட்டு நம்ம திசை திருப்புவோம் இஃப்தார் வரைக்கும் அப்படின்னு வருது. இவங்க எதுக்கு பழக்கிக்கிறாங்க? சின்ன வயசுலேருந்து நோன்பு பிடிக்க பழக்கிறாங்க. கத்தின விஷயத்தை கூட நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க மற்றவங்க சரிங்களா. பசியில் அவள் கேட்டிருப்பாள், ஒன்றுமே கேட்கல, அவான் சஹர் வரைக்கும் இருப்பா போல இருக்குது அப்படின்ட்டு அதில் ஒரு பெருமையை சொல்லிடுவாங்க. இந்த நபித்தோழில் எப்படி சொல்கிறாங்கன்னா பசியில் கத்தினா நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் பொம்மையே கொடுப்போம். பெருமை அடிக்க விரும்பல அவங்க பழக்கிறத அதில் தவீது பண்ணுறது. நோன்பை பிடிச்சி பழக்கணும். தொழுகையை வச்சு என்ன செஞ்சோம் பழக்கினோம். சின்ன வயசுலேருந்தே பழக்கணும் என்பதுக்கு ஒரு செய்தி. அதே போல் நம்ம பார்க்குறோம். அதாவது இமாம் அதாவது அம்ர் இப்னு சலமா நபித்தோழர். இந்த செய்தி வந்து சஹீல் புகாரில் வருது, 4302 இலக்கத்தில் வருது. அம்ர் இப்னு சலமா எப்படி இஸ்லாத்தை ஏற்றார் என்ற செய்தி அம்ர் இப்னு சலமாட்ட போய் கேட்குறாங்க. அப்போ அம்ர் இப்னு சலமா சொல்கிறாரு, நான் சின்ன வயசுல தான் இருந்தேன், 4-5 வயசுல நான் இருந்தேன். அரபுகள் எங்களோட கோத்திரத்தை தாண்டி போவாங்க, மக்கத்து வாசிகள் எங்களோட கோத்திரத்தை தாண்டி போவாங்க. அப்போது நமக்கு இந்த முகமதுடைய செய்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி பரவிச்சு. ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னு நாங்கள் கேட்போம். இப்படி தான் ஊரை குழப்பிக்க நிற்கிறார் மக்கள் சொல்லுவாங்களே, அது மாதிரி முகமதுடைய செய்திகளை இந்த காஃபிர்கள் வந்து ஒவ்வொரு கோத்திரத்தினரும் சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவங்க சொல்கிற வகையை சொல்லி காட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிற வகையை இந்த காஃபிர்கள் என்ன செய்வாங்க சொல்லி காட்டுவாங்க. இவருக்கு எத்தனை வயசு? அம்ர் இப்னு சலமாவுக்கு 4-5 வயசு தான். இவர்கிட்ட உள்ளத்தில் அது வந்து அவர் சொல்கிறாரு அப்படி ஆழமாக பதிஞ்சிரும். அந்த வயசில் சொல்கிறது எனக்கு ஆழமாக பதிஞ்சிரும். இத்தனை ஓதி கொடுக்கல, சும்மா சொன்னது ஆழமாக பதிஞ்சிரும். இப்படியே போய் மக்கள் என்ன சொல்லுவாங்களாம், மக்கா வெற்றி வரட்டும், மக்கா வெற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைச்சிட்டேன்னா நம்மளாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம். இல்லைண்டா இல்லை. அப்போ நிறைய மக்கள் எதை அடையாளமாக வச்சுருந்தாங்க மக்கா வெற்றியை. ஏன்? யானை படையை அல்லாஹ் அழிச்சான் தானே, யானை படையையே அல்லாஹ் தஆலா அழிச்சான். அப்போ எனவே இந்த கஅபத்துல்லாவை யார் மிகைக்கிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர் என்ற எண்ணம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. யானை படையை அழிச்சிட்டான்ல, மிகைச்சா அவர் விருப்பமானவர். அப்போ பார்த்துக்கொள்ளும், அப்படி இருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு ஒரு டீம் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மக்கா வெற்றி கொண்ட உடனே இந்த கோத்திரங்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சுது. இவரோட வாப்பா தான் கோத்திர தலைவர் அம்ர் இப்னு சலமாட. அவரும் நேர ரசூலுல்லாஹ்ட்ட போய் இஸ்லாத்தை ஏற்றுட்டு வந்துட்டு எங்களை பார்த்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? அதாவது மக்களே, நான் இந்த நபர் முகமதுட்டு வந்திருக்கிறேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். அவர் உண்மையை தான் சொல்கிறாரு, நீங்கள்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீங்களான்னு மக்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, அந்த கோத்திர தலைவர் என்றதுனால எனது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனேயே நான் நபிகளார்ட்டு இது படிச்சுட்டு வந்திருக்கிறேன், இப்படி அதான் சொல்லணும், இந்த நேரத்தில் தொழுவிக்கணும், இப்படி தொழணும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க அப்படின்றார். உங்களில் நல்ல குர்ஆன் ஓத தெரிஞ்சவரை தொழுகைக்கு முன்னாக்கணும். அப்போ இவருக்கு வந்து அவர் சொல்கிறாருண்டா அதை தொழுவிக்கிற நேரம் 7 வயசு இருக்குமென்றார். அப்போ சொல்லப்படுற நேரம் 3 வயசுலேருந்து தான் ஒரு 3-4 அப்படி தான் இருந்திருக்கணும். அப்போது இவர் தான் குர்ஆனே கூடுதலாக ஓதினவர் யார்? இப்போ இவர் தான். இவரை முன்னுக்காக்குறாங்க 7 வயசு. இவர் தான் தொழுவிக்கிறார். அந்த சமுதாயத்துக்கு இவர் தான் தொழுவிக்கிறார். தொழுவிச்சா அது எவ்வளோ பெரிய ஒரு கண்ணியம் நீங்கள் நினச்சி பாருங்கள்.
இஸ்லாம் படிக்கல, குர்ஆன் ஓத போகல, ஒன்றுமில்லை. போகிற வார வழியில் சின்ன வயசில் கேட்டிருந்தது. பள்ளி இமாமத்துக்கு, அவரை தொழுகையுடைய இமாமத்துக்கு ஒரு கோத்திரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தகுதியானவராக மாறுறாரு. சின்ன வயசு பழக்க வழக்கம். இதில் ஒரு சந்தோஷமான செய்தி அவர் சொல்கிறாரு. அவர் தொழுவிச்சு சுஜூதுக்கு போனால் என்ன செஞ்சிருப்போம்னா, சின்ன வயசு தானே, ஹுல்லா உடுத்திருப்பாங்க. ஹுல்லான்னு சொன்னால் 2 ட்ரெஸ், அது ஒரு கீழே ஒரு கீழாடை மேலாடை. அவருடைய மேலாடை அப்படி விலகிடும். சின்ன பிள்ளை தானே, கொஞ்சம் இந்த பின்பக்கம் என்ன செஞ்சிடும், லைட்டாக அவருக்கு வந்து ஒரு அடையாளம் மாதிரி விளங்கிடும் மக்களுக்கு. அப்போ பெண்களும் பின்னால் தொழுகிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களோட இமாமுட அவுரத்தை என்ன செய்யுங்க, கவர் பண்ணுங்கள். சின்ன பிள்ளை தான், இமாமுட அவுரத்தை கவர் பண்ணுங்கன்ற உடனேயே அவங்க எல்லாரும் ஒரு பணம் போட்டு இவருக்கு ஃபுல்லாக மறைக்கிற மாதிரியான ஒரு ட்ரெஸ் எடுத்து என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அவர் சொல்கிறாரு, ஃபமா ஃபரஹ்து பிஷைஇன் ஃபரஹி பிதாலிக்கல் கமீஸ். அந்த ட்ரெஸ் எனக்கு கிடைச்ச நேரம் நான் அடைஞ்ச சந்தோஷத்தை போல் நான் உலகத்தில் வேறு எந்த சந்தோஷம் அடைஞ்சதில்லைன்றார். அந்த தொழுகைக்கு எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தரப்பட்ட மக்களால் அதில் நான் அடைஞ்ச சந்தோஷத்தை போல் நான் வேறு எதுலேயும் சந்தோஷம் அடையலை. சொல்கிற நேரத்தில் 7 வயசு அவருக்கு. சொல்கிற நேரத்தில் 7 வயசு. சுப்ஹானல்லாஹ். நினச்சி பாருங்கள் அந்த ஈமானிய வளர்ப்பு, இதில் இந்த சூழல் தாக்கம், முன்மாதிரி தன்மை, பழக்கம். இத்தனைக்கும் அவங்க காஃபிர்கள், இத்தனைக்கும் அவங்க காஃபிர்கள். அந்த சூழல் கொண்டு போய் எப்படி அவர்கள் என்ன செஞ்சது, ஆக்கிச்சு. அதை வந்து அந்த தந்தை தடுக்கலையே. அவர் நானும் சொல்லப்படுற நேரத்தில் அந்த தந்தை என்ன செய்யலை, தடுக்கலை. அப்போ அது வந்து நாளைக்கு அவரை இமாமாக கொண்டு வந்து வச்சு அதை அவர் அதில் மகிழ்கிற இடத்துக்கு அதை என்ன செஞ்சது, கொண்டு வந்து வைத்தது என்றது நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. சின்ன வயசில் நம்ம வளர்க்கிற நேரத்தில் இந்த வளர்ப்பு நம்மளை எவ்வளோ என்ன செய்யும், அதை ஆக்கும் என்பதற்கு இந்த செய்தி. இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, கடைசியான செய்தி சூரத்து நூரில் 58வது வசனம். பழக்கங்களும் முன்மாதிரிகளும் தர்பியாவும் எப்படி இருந்தால் நம்ம வரும் இடத்துக்கு அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லி காட்டான். சூரத்து நூர் 58வது வசனம். அதாவது யா அய்யுஹல்லதீன ஆமனு, அதாவது எங்களோட ஒழுக்கப்படுத்தல் சிந்தனை நான் சொன்னேனே, அது எப்படி இருக்கணும். யா அய்யுஹல்லதீன ஈமான் கொண்டவர்கள், லியஸ்ததின்குமுல்லதீன மலக்கத் ஐமானுக்கும் வல்லதீன லம் யப்லுகு அல் ஹுல்ம, பருவ வயது அடையாதவர்களும் உங்களிடத்தில் அனுமதி கேட்கணும். பருவ அடைஞ்சவர்கள் இல்லை, பருவ வயது அடையாதவர்களும் சலாச மர்ராத் 3 வேளைகளில் வீடுகளுக்குள்ளே வருவதற்கும் போவதற்கும் என்ன செய்யணும், அனுமதி கேட்க வேண்டும். ஒன்று மின் கபிலி சலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ருக்கு முன்னால் அறைக்குள்ளே வருவதாக இருந்தால், வீட்டுக்குள்ளே வர்றது மட்டுமல்ல அறைக்குள்ளே வருவதாக இருந்தால் ஒழுக்கத்தை பழக்கணும். சலான்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, அது அப்படி இல்லை. மகன் வீட்டுக்குள்ளே வந்தார்னா அதான் கணக்கே இல்லை, அதை பற்றி அப்படியே வாரது போகிறது அப்படியே விட்டுடுறது. புள்ள தானே மகரம் தானே, அல்லாஹ் மகரம் என்று தான் அதை சொல்கிறான். எப்படி சொல்கிறான், ஃபஜ்ருக்கு முன்னால் வஹீன தலஊன சியாபக்கும் மின தஹீரா, லுகருடைய நேரத்தில் நீங்கள் ட்ரெஸ்ஸுகளை சாதாரணமாக அந்த வெயிலின் காரணமாக வைக்கிற நேரத்தில், வமிம் பாதி சலாத்தில் இஷா தலாச அவுராத்தின், இஷாவுக்கு பின்னால் தலாச அவுராத்தின் லக்கும் 3 அவுரத்துக்கள் இதில் நீங்கள் இப்படித்தான் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அது அல்லாத நேரங்களில் அவர்கள் சாதாரணமாக உங்களை சுற்றி என்ன செய்யலாம், வரலாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். பருவ வயது அடைந்த பின்னால், அந்த அத்வால்கள் பருவ வயது அடைஞ்ச பின்னால் என்ன செய்யணும், பெரியவர்கள் அனுமதி கேட்பதை போல் என்ன செய்யணும், அனுமதி கேட்கணும்ன்றான். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா பருவ வயதுக்கு முன்னாலேயே ஒழுக்கப்படுத்தல் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். எனவே பெற்றோர்களிடத்தில், இந்த மாதிரி உருவாக்கக்கூடியவர்களிடத்தில் இருக்க வேண்டிய பிரதானமான அம்சம், அவர்களிடத்தில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். பிள்ளைகளை இஹ்லாஸில் வளர்க்க வேண்டும். அவர்களிடத்த இவர்களை நல்ல விஷயத்தில் பழக்கப்படுத்துகின்ற தன்மை என்ன செய்ய இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் முன்மாதிரி இருக்க வேண்டும். அவர்களை ஒழுக்கப்படுத்தல் தன்மை, ஒழுக்கப்படுத்த சின்ன வயசில் இருந்தே நல்லதுகளை சொல்லி கொடுத்து பாடம் கேட்கறது இல்லை, அதை மட்டும் சரியாக செஞ்சிடறாங்க. சின்ன வயசுல இருந்து என்ன பாடம் கேட்குறது, திருப்பி சொல்லுன்னு பாடம் கேட்குற சப்ஜெக்டே எரியக்கூடாது. அது கல்வி முறையில் வரும். வாங்கிட்டா ஒழுக்கப்படுத்தல் சொல்லி கொடுத்து அப்படி செய் இப்படி செய்யணும். ஒழுக்கப்படுத்தல் தன்மை சிறிய வயதிலிருந்து என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்திகள் ஊடாக நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நல்ல முறையில் நல்ல சிந்தனைகளோடு அரிய சிந்தனைகளோடு எங்கள் குழந்தைகளை இஹ்லாஸுடைய அந்த வடிவத்தில் வளர்ப்பதற்கும், நல்ல முன்மாதிரி மிக்க தந்தைகளாக வருவதற்கும், ஒழுக்கங்களை பழக்கப்படுத்துவதற்கும், சின்ன வயதிலிருந்தே நல்லதில் பழக்கப்படுத்துவதற்கும் வாய்ப்பை தந்தல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.